ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பைக் கார்ஸை பார்த்தா தனி கிரேஸ் இருக்கும். ஸோ அப்படி அதுல என்னதாண்டா இருக்குன்னு கேட்கற அளவுக்கு பைத்தியம் பிடிச்சு போய் இருப்பாங்க. அப்படி நார்மலா இருக்கிற பைக் கார்ஸ்னாலேயே தனி கிரேஸ் இருக்கும்போது லக்ஸரியா இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கிரேஸ் ஆவாங்க. ஸோ அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே லக்ஸரியான 8 விதமான கார்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 8 மெர்சிடஸ் மெபக் GLS. ஸோ இந்த காரில் அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. 48V மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோட பார்த்தீங்கன்னா 4.0 லிட்டர் V8 இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு இந்த காரில். அதிகபட்சமாக 557 PS பவர், அது போக 730 Nm டார்க் திறனை இது உருவாக்கக்கூடிய வகையில் இந்த இன்ஜின் டியூனிங் செய்யப்பட்டிருக்கான் இந்த காரில். இது போக ஹைப்ரிட் சிஸ்டத்துடன் தனியாக 22 PS பவர், அது போக 250 Nm டார்க் திறனை உருவாக்குமா. இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு இந்த காரில். ஸோ இன்ஜின் உருவாக்கக்கூடிய பவரானது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக காரில் 4 சக்கரங்களுக்கும் செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மெர்சிடஸ் மேபக் GLS பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ். ஸோ இந்த காரில் ஏராளமான அதிநவீன வசதிகள் வழங்கப்பட்டிருக்குங்க. இதில் ஷாம்பெயின்களை வச்சுக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி கூட இருக்கான். எலக்ட்ரானிக் பேனரோமிக் ஸ்லைடிங் சன்ரூஃப், வென்டிலேஷன் அண்ட் மசாஜ் வசதியோட இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான அம்சங்கள் நிறையவே இருக்கு. சொகுசா இந்த காரில் வந்து நீங்கள் பயணம் பண்ண முடியுமா. இது தவிர 8 ஏர் பேக்குகள் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அடாப்டிவ் ஹை பீம் அசிஸ்ட் அண்ட் 360 கேமரா, ஆக்டிவ் லேண்ட் கீப்பிங் அசிஸ்ட், ஆக்டிவ் பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் அண்ட் ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள் கொடுத்திருக்காங்க. இதன் கூடவே பாத்தீங்கன்னா இது CPU வழியில இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க கட்டமைக்கப்பட்ட நிலையில இந்தியாவிற்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமா மெர்சிடஸ் மேபக் GLS உடைய காரின் விலையும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. நம்பர் 7 ஆடி A8L. ஸோ இந்த காரில் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட W12 என்ஜின், 19 ஸ்பீக்கர்ஸோட பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸ் பேங்க் அண்ட் ஒலிப்சன் ஆடியோ சிஸ்டம், அலுமினியம் ஸ்பேஸ் ஃப்ரேம் அண்ட் வயோனியா லெதர் அண்ட் அது போக பியானோ உட் மர வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமர்க்கலமான அம்சங்களை இந்த ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பரமான வசதிகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய சந்தையில் ரொம்பவே லக்ஸரியான கார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடையாளம் காட்டுறாங்க. ஏற்கனவே பல சொகுசு கார்கள் விற்பனை செஞ்சு வந்தாலும் கூட இந்த கார்ல ஆடி நிறுவனத்துக்குரிய கூடுதலான சிறப்பு வசதிகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குதாங்க. இந்த கார் அதிக வீல் ஸ்பேஸ் கொண்டிருப்பதால முன்னாடி சீட்ல இருக்கவங்களும் பின்னாடி சீட்ல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா லெக் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களை நீட்டி உட்காரக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸை வச்சிருக்காங்க. அண்ட் பின்பக்க இருக்கையில நடுவுல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட பொருட்கள் வைப்பதற்கான கன்சோல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தலை சாட்சிக்க வசதியா ஹெட் ரெஸ்டும் இருக்கு. அண்ட் முன்வரிசையின் இருக்கையில பின்புறமா 10.1 இன்ச் அகலம் கொண்ட 2 திரைகள் பொருத்தப்பட்டிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் மூலமா பின்பக்க இருக்கையை ரொம்பவே வெதுவெதுப்பாகவும் குளிர்ச்சியாகவும் மாற்றக்கூடிய வசதியில இந்த காரை வந்து ஆடம்பரமா வடிவமைச்சிருக்காங்க. 6.3 லிட்டர் W12 இன்ஜின், 500 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜின் ஆற்றலை ரொம்பவே வாரி இறக்கிறான் இந்த கார்ல. 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.7 வினாடிகள்ல தொட்டுடுமா. 8 ஸ்பீட் கொண்ட டிப்ட்ரோனிக் கியர் பாக்ஸை வச்சிருக்கு இந்த கார். அது போக ஸ்டியரிங் வீல் அடியில கியர் மாற்றக்கூடிய ஆப்ஷனல் லிவரும் கூடுதலா கொடுக்கப்பட்டிருக்கு. நவீன தகவல் தொடர்பு, ப்ளூடூத், சன்ரூஃப், ரன்னிங் ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கலான வசதிகள் இருக்குங்க இந்த ஆடி கார்ல. நம்பர் 6 BMW 7 சீரிஸ். ஸோ அனில் அம்பானிலிருந்து சோனம் கபூர் வரைக்கும் இந்த காரை வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இந்தியாவில். அது போக இந்த காரில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 31.3 இன்ச்சஸ் 8K வசதி கொண்ட தேட்டர் மாதிரியான திரை வழங்கப்பட்டிருக்கு இந்த காரில். அதோட கூடுதல் சிறப்பாக அமேசான் ஃபயர் டிவி இன்பில்டாகவே வழங்கப்பட்டிருக்கு இந்த காரில். இது பார்த்தீங்கன்னா அதாவது பேக் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய கார் அப்படின்னு சொல்லப்படுது. 14.9 இன்ச்சஸ் BMW வளைவான திரை, மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனுக்காகவே பார், இது எல்லாமே இதில் வழங்கி இருக்காங்க. 36 ஸ்பீக்கர்ஸ் போவர்கள், அது போக வில்கின்ஸ் டைமண்ட் சவுண்ட் சிஸ்டம், 4D ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உடன் பார்த்தீங்கன்னா இந்த கார் கலக்கலான வசதிகளோட இறங்கி இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் டச் வசதி கொண்ட திரை 2 டோர்களுடைய பேனல்களையுமே கொடுத்திருக்காங்க. அதோட BMW டிஜிட்டல் சாவி, ரிமோட் சாஃப்ட்வேர் அப்ரிகேட் அண்ட் அடாப்டிவ் 2 ஆக்சிஸ் ஏர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் இந்த கார்ல இருக்கு. நம்பர் 5 ரேஞ்ச் ரோவர் SV. ஸோ அப்படி இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலியுடைய கோடுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஸ்டைல கிரில், டெயில் கேட் மற்றும் 23 இன்ச்சஸ் அலாய் வீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியுமே இருக்குது. இந்த காருடைய வெளிப்பக்கம் மட்டும் இல்லாமல் உட்பக்கமும் ரொம்பவே கவர்ச்சிகரமானதா தொழில்நுட்ப அம்சங்கள் நிறைஞ்சதா வந்து காட்சியளிக்குமா. ரொம்பவே பார்த்தீங்கன்னா சொகுசான ரைடை விரும்புறவங்க இந்த காரை தான் சூஸ் பண்ணுவாங்களாம். உதாரணமாக 6 முதல் 7 பேர் வரைக்கும் போகக்கூடிய இந்த காரை வெறும் 4 பேர் மட்டுமே போகின்ற வகையில் தயார் செஞ்சிருக்காங்க. 4 இருக்கைகளில் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த காரில். அண்ட் இது ரொம்பவே சொகுசான வசதி கொண்ட இருக்கைகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில். மற்ற கார்ஸ்ல இருக்கிறத விடையுமே இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இந்த கார்ல. அதே மாதிரி இந்த கார்ல காரவை அம்சமும் சீட்ஸ்ல வந்து வழங்கப்பட்டிருக்குங்க. இதை தொடர்ந்து பெர்லினோ செமி அனிலைன் லெதரால இந்த இருக்கைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எம்ப்ராய்டரி டிசைனும் இந்த காருடைய சீட்ஸ்ல இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட், பேக் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறத்துல சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களாம். கேபினுக்கு கூடுதல் பிரீமியம் லுக்க வழங்கக்கூடிய வகையில இந்த சீட்ஸ் உடைய வேலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது கூடவே பவர் டேபிள், கோப்பை தாங்கிகள், சிறிய ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது இந்த கார்ல.
நம்பர் 4 ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மல்டி மில்லியனர்கள் மத்தியில பிரபலமான கார் அப்படின்னு சொல்லலாம். முகேஷ் அம்பானியுடைய வீட்ல கூட இந்த கல்லினன் கார்கள் இருக்குதுங்க. ஸோ அப்படி என்ன இந்த கார்ல ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 6.75 லிட்டர் V12 இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. புதிய கல்லினன் சீரிஸ் 2 கார்கள் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆசியா பசிபிக் நாடுகள்ல. And இந்த கார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியால 2 இடங்கள்ல மட்டும் தான் கிடைக்கும். ஒன்னு சென்னையில, இன்னொன்னு டெல்லியில. ஸோ இந்த ஷோரூம்கள்ல மட்டும் தான் இந்த கல்லினன் கார்கள் கிடைக்கும். நம்பர் 3 ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர். ஸோ இதில் அப்படி என்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மொபைல் கனெக்டிவிட்டியோட பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அது போக ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டியூயல் டோன் ப்ரீமியம் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்களை இதில் அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய வசதிகள் இருக்குது இந்த காரில். பக்காவான டிரைவிங் ரேஞ்ச் இந்த கார்ல இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருடைய பேட்டரியை 10% 80% வரைக்கும் நிரப்புவதற்கு வெறும் 34 நிமிடங்கள் மட்டுமே ஆகுமா இந்த கார்ல. ஸோ ரோல்ஸ் ராய் நிறுவனம் எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். அந்த வகையில் இந்த காரை ரொம்பவே அளவுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸோட வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்பர் 2 பென்ட்லி ஃபிளையிங் ஸ்பர். ஸோ இதுல அப்படின்னா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி புதிய டிஃபியூச்சர் அப்படிங்கிறதும் 22 இன்ச்சஸ் கவர்ச்சிகரமான அலாய் வீல்களும் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கார்ல. தொடர்ந்து காருக்குள்ள பயணிப்பவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு டைமண்ட் டிசைன் கொண்ட சீட்ஸும் இருக்கு. அதே மாதிரி எல்லா சீட்களுக்கும் பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல 12.3 இன்ச்சஸ் தொடுதிரை, 3 அன்லாக் டயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வழங்கப்பட்டிருக்குங்க. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பென்ட்லி ஃபிளையிங் ஸ்பர் கார் பக்காவான சொகுசு கார் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம். ஸோ இதுல அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ லுக் அண்ட் அது போக ஸ்டைலிஷான இருக்கைகள் இருக்குது இந்த கார்ல. அது போக இந்த காருடைய முன்பக்க கிராம் முழு டார்க் குரோம் மாதிரியான மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கிரில் இப்ப பாத்தீங்கன்னா இலுமினேஷன் வசதியோட கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஹெட்லைட் இப்ப மாற்றப்பட்டிருக்கு. அதாவது லாஸ்ட் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லேசர் லைட் அப்படிங்கிற மாதிரியான வசதியும் இந்த கார்ல இடம்பெற்றிருக்கு. நியூ வீல், 3D டிசைன், சடைமேல் ஸ்டீல் வீல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலும் சொகுசான அம்சங்கள் கொடுத்திருக்காங்க இந்த கார்ல. ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் காரை வாங்குறதுக்கு பல செலிபிரிட்டிகளும் போட்டி போட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ அதனாலதான் இந்த லிஸ்ட்ல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் கார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இதற்கு இருக்கக்கூடிய டிமாண்டை வேற எந்த கார்னாலையும் அடிச்சுக்கவே முடியாதான். சோ ஓகே கைஸ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 8 விதமான சொகுசு கார்களை பத்தி இதுல பார்த்தோம் இல்லையா? இந்த கார்கள்ல எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் பா அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.